இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் 30 சனிக்கிழமை வருது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடந்த பொழுது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அப்படி பார்க்கடலை கடைந்த போது பலவிதமான பொருட்கள் வெளியில் வந்தது. அவற்றில் செல்வத்திற்குரிய தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த தினமாக இந்த கார்த்திகை அமாவாசை தினம் சொல்லப்படுகிறது. கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமியின் திரு அவதாரமாக சொல்லப்படுகிறது. அதனால் கார்த்திகை அமாவாசை சிறப்புக்குரிய நாளாகவும் மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது. கார்த்திகை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மகாலட்சுமி தாயின் வழிபாட்டினை செய்வது ரொம்ப அவசியம். கார்த்திகை அமாவாசை நாள்ல காலையில இருந்து வீட்டை சுத்தம் செய்து ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் சிறிது சாதத்தை வடித்து அதில் கருப்பையல், வெல்லம், தேங்காய் துருவல், வாழைப்பழம் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து கொள்ளலாம். அதில் சிறு உருண்டையாக எடுத்து குருவிகளுக்கும், மற்றொரு சிறிய உருண்டை காகங்களுக்கும், மற்றொரு சிறிய உருண்டை நாய்களுக்கும் சாப்பிட உணவாக அளிக்கலாம். மீதமுள்ள சாதத்தை உருண்டையாக உருட்டி பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கலாம். இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆசையும் பல உயிர்களுக்கு வழங்கிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். அதோடு காலையில் அல்லது மாலையில், அதாவது அமாவாசை திதி முடிவதற்குள்ளாக வீட்டில் உள்ள மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபாட்டினை செய்ய வேண்டும். குபேரலட்சுமி வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு என மகாலட்சுமி எந்த பூஜையும் செய்யலாம். எதுவும் செய்ய தெரியாது என்பவர்கள் எளிமையாக விளக்கேற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமிக்குரிய 108 போற்றிகள், மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம். அன்றைய தினத்தில் கனகதார ஸ்தோத்திரம், மகாலட்சுமிக்கு உரிய 3 முறை சொல்லி பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த கார்த்திகை அமாவாசையில் செய்யும் மகாலட்சுமி வழிபாடு மிகுந்த பலன் தரும். வீட்டில் செல்வ செழிப்பை தரும். அனைத்து கஷ்டங்களும் தீர மகாலட்சுமி அருள் செய்வார். இந்த கார்த்திகையில் வருகின்ற அமாவாசை முன்னோர்களுக்கு மட்டுமல்ல, மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாளாகும். அன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நன்றி.